கிறிஸ்தேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக தேவன் தாமே நம்மளை 2 மாதம் கழிந்து வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த வருஷத்தினுடைய 3வது மாதத்தினுடைய 1வது நாளை காணும்படியாய் இந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்தது பாக்கியத்திற்காய் கர்த்தரை சோஸ்தரிப்போம், துதிப்போம். தேவன் தாமே கிருபையாக உங்களையும் என்னையும் வழிநடத்துவாராக. விசேஷவனமாக இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக உங்களுக்கும் தேவன் நமக்கு கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தங்கள் முன்பதாக நான் வைக்கிறேன். யாக்கோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. யாக்கோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், அவர் அதிகமாய் கிருபை அளிக்கிறார், ஆதலால் தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறதே என்றது. தேவனுக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளே, கடந்த 2 மாதங்களையும் உங்களையும் என்னையும் தேவன் கண்ணின் மழை போல பாதுகாத்து கிருபை அளித்து நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி எல்லா விதமான ஆசீர்வாதங்களிலும் போக்கிலும் வரத்திலும் கத்த எல்லா மகத்தான கிருபைகளுக்காய் நன்றி செலுத்து மாத்திரமல்ல, இந்த நாளிலே ஆண்டவர் மீண்டுமாய் உங்களையும் என்னையும் தேற்றத்தக்கதாக தேவனுடைய வசனம் உங்களுக்கும் எனக்கும் ஆறுதலும் சமாதானமும் சந்தோஷமும் வழிநடத்துதலும் எல்லாவற்றுக்கும் மேலாக பேதைகளையும் ஞானியாக்குகிற இந்த வார்த்தைகள் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறார். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறார் என்று சொல்லுகிறது. தேவனுடைய கிருபையினாலே நீங்கள் நானும் நிர்மூலமாகாதிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய சமூகத்திலே உங்களையும் என்னையும் தாழ்த்தும் பொழுது தேவன் நிச்சயமாக நம்மளை உயர்த்துவார் என்பதற்கு அநேக ஆதாரங்கள் தேவன் உங்களுக்கும் எனக்கும் வேதத்தில் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். அதான் வேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறதே. தேவன் கருமையான விசுவாச பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கும் எனக்கும் தாழ்மையின் சின்னமாக அடியெடுத்து இந்த பூலகத்திலே மாநில ரூபமாக வந்தது மாத்திரமல்ல, உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த கிருபையை நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட என்பதற்காக அளித்த அந்த மாபெரும் கிருபை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் தாழ்மையின் சின்னமாக, கிருபையின் சின்னமாக, எல்லாவற்றுக்கும் மேலாக இரக்கத்தின் சின்னமாக உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக 3 உதாரணங்களை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க வேண்டும் என்று ஆசிக்கிறேன். முதலாவது உதாரணமாக, இதோ வேதம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறது. என்னாகமும் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான், அல்லது தாழ்மை உள்ளவனாயிருந்தான், தன்னைத்தானே தாழ்த்தி ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி வேதம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறது. மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும், தேவனுக்கு அருமையான விசுவாசப்பர்களே, ஆவியானவர் இப்படியாக வேதத்திலே ஒரு மனிதனை குறித்து அவருடைய குணலட்சணத்தை குறித்து எழுதுகிறார் என்று சொன்னால், தேவன் வேத வசனத்தில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவனுடைய குணலட்சணம் பிரதிபலிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அதன் மூலமாக தேவன் உங்களுக்கும் எனக்கும் பாடத்தை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் தேவன் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறது. மோசையானவன் தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினான், சாந்த குணம் உள்ளவனாக்கினான். தேவனுக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளே, இதோ அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு வேடப்பட்ட எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டான். அவர்கள் முறுமுறுத்தார்கள், அநேக சமயங்கள் கோபமூட்டினார்கள், எத்தனையோ விதத்திலே காரியங்கள் செய்த போதிலே கூட மோசே சாந்த குணம் உள்ளவனாக, தாழ்மை உள்ளவனாக, அவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக அவன் தேவன் நடத்தினான் என்று சொல்லி வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறது. அப்படியாக வேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். மோசே இந்த பூலோகத்தினுடைய மரணத்தை கண்டாலும் இதோ அந்த பரலோக சிங்காசனத்திலே ஜீவன் உள்ளவனுக்காக மரித்தாலும் உயிர்ப்பேன் என்பதற்கு சாட்சியாக இதோ மோசே நின்றான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் ஸ்லாக்கியம் பெற்றான். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கும் பொழுது மோசே அந்த தாழ்மையின் மூலமாக கிருபையை பெற்று ஜீவனுள்ள தேவனை என்றென்றும் ஆராதிக்கத்தக்கதாக அவன் பெற்றுக்கொண்ட கிருபையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். 2வது உதாரணமாக வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறது. 1 சாமுவேல் புத்தகம் 25ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 2 விதமான பிள்ளைகளை நீங்கள் நானும் பார்க்க வேண்டாம்.
அதில் விசேஷமாக அபிகேலை பற்றி தேவன் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்று சொன்னால், அவனுடைய கணவனுடைய முரட்டாட்டத்தின் மூலமாக தாவீது அவனை எப்படியாகிலும் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி தோடிக்கின்றிருக்கிற சமயத்தில் அபிகால் அதை செய்தியை அறிந்து எப்படியாகிலும் தன்னுடைய கணவனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி எல்லா விதமான பதார்த்தங்களை உண்டாக்கி எப்படியாகிலும் தாவீதை போய் சந்தித்து அவனுடைய காரியங்களை சொல்ல வேண்டும் என்று சொல்லி சென்று அவள் செய்த காரியங்களை பார்க்கும் பொழுது வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்கிறது, தாவீதுக்கு முன்பதாக தன்னை முற்றுமாய் தாழ்த்தினபடினால் அவருடைய குடும்பம் உயர்த்தப்பட்டது என சொல்லி நீங்கள் நான் மறந்திருக்கிறோம். இதை 1 சாமுவேல் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் எப்படியா சொல்லுகிறது, அபிகேல் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து அவள் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என் மேல் சுமர வேண்டாம், உம்முடைய அடியானுடைய வார்த்தைகளை கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியால் உமது செவியை கேட்க பேச வேண்டும் என்றான். ஆகவே அபிகேல் தன்னுடைய கணவனுக்காக தன்னை முற்றுமாய் தாழ்த்தினது மாத்திரமல்ல, தேவனுடைய சமூகத்திலே தன்னை ஒப்புக் கொடுக்கிறாள். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தின் நிமித்தமாக இன்றைக்கும் அவளுடைய பெயர் வேதாகமத்திலே எழுதப்பட்டு இதோ ஸ்திரீகளுக்கு மத்தியிலே அநேக மத்தியிலே அபிகேலும் விசேஷமான ஒரு ஸ்திரீயாக தன்னுடைய ஞானத்தினால், தன்னுடைய தாழ்மையினால், தன்னுடைய இரக்கத்தினால், சாந்த குணத்தினாலே அவளும் தேவனுடைய சமூகத்திலே இதோ வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறது, தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளித்தார். தன்னுடைய ஜீவனை மீட்டுக்கொள்ளவும், தன்னுடைய கணவனுடைய ஜீவனை மீட்டுக்கொள்ளவும் கர்த்தர் இரக்கம் பாட்டினது மாத்திரமல்ல, கர்த்தர் தாவீதின் மூலமாக இரக்கம் பாராட்டினார் என்பதை நீங்களும் நானும் நன்றாக அறிந்திருக்கிறோம். இதோ தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்பதற்கு மோசே சாட்சி, அபிகேல் சாட்சி. எல்லாவற்றுக்கும் மேலாக 3வது உதாரணமாக வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறது. வேதம் விசேஷமாக 3வது உதாரணமாக புதிய ஏற்பாட்டில் இருந்து யோவான் ஸ்நானகன் தேவனுடைய சமூகத்திலே தன்னை முற்றுமாய் தாழ்த்தினான் என்று பார்க்கிறோம். இதோ அவன் சொல்லுகிறான், அவர் பெருகவும் நான் சிறுகவும் என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்தவும் தன்னை தாழ்த்தவுமாய் இருந்தான். இதோ வேதம் முழுவதுமாக நாம் பார்த்திருக்கிறோம், எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். இதோ ஆண்டவரே தன்னுடைய வாயினாலே யோவான் ஸ்நானகனைப் போல ஸ்திரீக்குள் பிறந்தவன் அவனை காட்டிலும் மேன்மை உள்ளவன் யாரும் இல்லை என்று சொல்லி வேதம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறதை நீங்கள் நான் நன்றாக அறிந்திருக்கிறோம். அந்த தேவன் கருமையான சுவாசப்பிள்ளையில அவன் சொல்லும் பொழுது அவர் பாதரட்சி அவிழ்க்கவும் நான் காரியம் நல்ல என்று சொல்ல பார்க்கிறோம். ஆகவே அவனைப் போல தன்னை தாழ்த்தி உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் இந்த உதாரணங்களை உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மோசேக்கு ஆண்டவர் இறக்க கிருபை காட்டினார் தாழ்மையின் மூலமாக. இதோ எல்லாவற்றுக்கும் மேலாக அபிகேலுக்கு இரக்கம் பெற்றாள். தாவீதின் சமூகத்திலிருந்து அவனுடைய சமூகத்திலிருந்து தன்னை தாழ்த்தினாலே, யோவான் ஸ்நானகன் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை தாழ்த்தினாலே தேவனே அவனை உயர்த்தி பேசினார் என்று பார்க்கிறோம். ஆம், தேவன் சொல்லுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை அளிக்கிறார். அதே போல இன்னொரு பக்கமாய் பார்க்கும் பொழுது பெருமை உள்ளவர்களுக்கோ ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார் என்று பார்க்கிறோம். அதில் 2 உதாரணமாக பார்க்கும் பொழுது இதோ வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறது, இதோ சாத்தான் நான் மேன்மையானவன், நான் என்னுடைய எல்லாவற்றுக்கும் மேலாக நான் சிங்காசனத்தில் ஏறுவேன், அவருக்கு மேலே அமருவேன் என்று சொல்லப்பட்டதினாலே அவன் கீழே தள்ளப்பட்டான் என்பது வேதத்திலே நீங்கள் நானும் ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தன்னை பெருமையாய் கொண்டதுபடினாலே அவன் தாழ்த்தப்பட்டான். 2வது காரியமாக நேபுகாத்நேச்சர் இதோ நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொல்லி அவன் பெருமை பாட்டின பொழுது அவன் கீழே தள்ளப்பட்டு மாடுக்கு சமமாக இதோ அவன் என்ன சொன்னா புல்லை மேய்ந்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் தேவனுக்கு கருமையான சுவாசப்படல. இதோ உங்களுக்கும் எனக்கும் தாழ்மையின் சின்னமாக ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் முன் உதாரணமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். தேவன் உங்களை மேலே ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக தாழ்மையோடு நாம் வாழும் பொழுது நிச்சயமாக தேவன் கிருபை அளிக்கிறார் என்பதற்கு இது சாட்சி. இது மாதம் முழுவதும் தேவனுக்கு முன்பு நம்மை தாழ்த்தி வெறுமையாக்கும் பொழுது ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார் என்பதற்கு மோசேயைப் போல, இதோ எல்லாவற்றுக்கும் அபிகேலைப் போல, யோவான் ஸ்நானகனைப் போல உங்களுக்கும் எனக்கும் மேன்மையான காரியங்களை வைத்திருக்கார் என்று சொல்லி வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்கிறது. அந்த காரியங்களை பெற்றுக்கொள்வோம். தேவன் நிச்சயமாக உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு விசை கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். எங்களை நேசிக்கிற தகப்பனே, உங்களுடைய சமூகத்தில் எங்களை வெறுமையாக்குகிறோம், நாங்கள் தாழ்த்துகிறோம். நாங்கள் ஒன்றுமில்லை அப்பா. எங்களுடைய எல்லா விதமான காரியங்களும் ஆண்டவரே இந்த பூலோகத்தினுடைய பொண்ணோ பொருளோ இதோ பதவியோ பட்டமோ பணமோ எல்லாவற்றிலும் குப்பை என்று எண்ணுகிறோம். எங்களுக்கு லாபமான யாவும் நஷ்டம் என்று எண்ணுகிறோம். இதோ எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் எப்படி உண்மை தாழ்த்தினரோ அதே போல நாங்களும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை வழிநடத்தும்.
இதோ எல்லாவற்றுக்கும் மேலாக தாழ்மையுள்ளவருக்கு கிருபை அளிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு கிருபை அளித்து எங்கு சென்றாலும் என்ன காரியங்களை செய்தாலும் எல்லாவற்றிலும் தேவனுடைய கிருபை இருந்தது என்று சொல்லி நாங்கள் கண்டு வாழ கிருபை செய்ய வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென். God bless you. Have a blessed day. Have a blessed month. God bless you.